ஹலோ அஸ்லாம் வலைக்கம். பன்னீர் ஆக்கி முடிஞ்சிட்டுமா கிரேவியா? மெயினாக அந்த சட்டியில் ஆக்குங்க, ரொம்ப வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நான் மல்லியெல்லாம் அரைச்சி விட்டுட்டேன், அதனால் தூக்கி விட. இந்த சட்டியில் அதிகமாக எண்ணெயும் குடிக்காது, எண்ணெய் குடிக்காத சட்டி இதுலேயே ஆக்குங்க. மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சூடாகவும் வைக்கும், எண்ணெய் குடிக்காமல் வைக்கும், லுக்காக வைக்கும். ஆயில் கொஞ்சமாக ஊற்றுனா போகுது, பெட்டர். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடவா இழுக்கும், இது கொஞ்சமாக போகுது. மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி தக்காளி, வெங்காயம், மல்லி இலை, பச்சை மிளகா, குடமிளகா நான் 2 வகை கலர் போட்டேன். நல்லா ஆக்கிண்டு பன்னீர் வெட்டி போட்டுட்டேன். பாருங்கள் எப்படி இங்கே பன்னீருக்கு இதை செஞ்சு தின்னுங்க. பட்டர் போட்டு தான் இதுண்ட வறுத்தேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வைக்கிறேன்.